கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற கிருபையினாலே மீண்டும் ஒரு அற்புதமான மாதத்தை தேவன் நமக்கு காண செய்திருக்கிறார். இது ஒரு சாதாரண மாதம் அல்ல. இது இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம். பலவிதமான செலவுகள் நிறைந்த மாதம். புதிய புதிய தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய மாதம். குழந்தைகளுக்கும் உறவினர்களுக்கும் பொருட்களையும் பரிசுகளையும் புதிய ஆடைகளையும் வாங்கி கொடுக்கிற ஒரு மாதம். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் உண்டாவதாக. தேவன் இந்த வருடம் மிக விரைவாக போகும்படியாக வைத்திருக்கிறார். காரணம், அதிக காலமாக நாம் போராட்டத்தின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே இருக்க தேவையில்லை என்று எண்ணி நாட்கள் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. மத்தேயு 24வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே தெரிந்து கொள்ளவர்களின் நிமித்தமாக நாட்கள் சில சமயங்களிலே ஏறக்குறைய போகிறது. அது நிச்சயமாக தேவன் நம்மை நடத்துகிறார் என்பதற்கு அதுவே சாட்சியாக இருக்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நம்பிக்கையின் மாதமாக, ஆசீர்வாதத்தின் மாதமாக, நான் ஏற்கனவே சொன்னது போல பல செலவுகளும் பல புதிய தீர்மானங்களும் எடுக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு நிலையான மனநிலையை கொடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நமக்கு தந்து ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் இந்த மாதத்தை சந்தோஷமாக கடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளினுடைய செய்தியின் ஆரம்ப வசனம் சங்கீதம் 91:13வது வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, சிங்கத்தின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் மிதிப்பாய் என்று. இந்த வசனத்தை நாம் முடிந்த வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையினாலே புரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக தேவன் உதவி செய்வாராக. தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். வல்லமையில நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். பாவியாக எங்கள் மேல் நீர் கிருபையாக இருந்துடலாம். ஆண்டவரே, தயவுசெய்து இந்த கடைசி மாதத்தினுடைய செய்தியும் நீர் ஆசீர்வதித்து தந்து உம்முடைய தயவால் உம்முடைய கிருபையினாலே இதை கேட்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக பலனடைந்தவர்களாக இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்தரல வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சங்கீதம் 91:13வது வசனம் இப்படியாக சொல்கிறது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இந்த வசனம் நிச்சயமாக இந்த மாதத்திலே என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும். அதை நான் நிச்சயமாக உணர்ந்து உள்ளத்திலே பதித்து ஒவ்வொரு நாளும் எனக்கு வரக்கூடிய போராட்டங்கள் கடல் அலை போல் மாறி மாறி வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் திருக்கரத்தினாலே அவருடைய செட்டைகள் நிழலிலே தங்கி தாபரித்தவனாக கடந்து செல்வதற்கு இந்த வசனம் எப்படி நமக்கு உதவுகிறது? வேதத்திலே தாவீதை குறித்தும் சிம்சோனை குறித்தும் மிக அழகாக சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 34லிருந்து 36வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது தாவீதுக்கும் சவுலுக்கும் ஏற்பட்ட ஒரு சம்பாஷணை, ஒரு கலந்துரையாடல். அந்த நேரத்திலே கோலியாத்தை கொல்வதற்காக ஆண்டவருடைய கிருபையினாலே தாவீது சவுலினிடத்திலே என்னால் முடியும் என்று சொல்லத்தக்கதாக சில மாதங்களுக்கு முன்பதாக, வாரங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். என்னவென்றால், ஐயா, நான் என் தகப்பனின் வீட்டிலிருந்து வரும் பொழுது ஒரு சிங்கம் எதிர்பட்டது. அதை நான் ஒரு ஆட்டுக்குட்டியை போல அதை நான் கிழித்து போட்டேன். அது செத்து போனது. பிறகு ஒரு கரடி வந்தது, அதையும் நான் கொன்று போட்டேன். இந்த பெலிஸ்தியன் என்ன என்று கேட்கிறார்.
மாத்திரமல்ல, சிம்சோனுடைய வாழ்க்கையும் நீங்க வாசித்து பார்த்தால் நீதிமொழிகளின் புத்தகம் 14வது அதிகாரத்திலே 5-6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே சிம்சோன் அவனுடைய பெற்றோர்களும் தனக்காக ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்று போய்க் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாலசிங்கம் அவர்களுக்கு எதிராக வருகிறது. அப்பொழுது சிம்சோன் பாய்ந்து அதனுடைய வாயை கிழித்து போட்டான், அது செத்து போயிற்று என்று அந்த வசனத்திலே நாம் வாசிக்கலாம். இது எனக்கு பலமுறை எனக்கு வியப்பாக இருந்தது. என்ன, தாவீது ஒரு மெலிந்த ஒரு இளம் வாலிபன், அவனால் எப்படி ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழிக்க முடியும்? சிம்சோன் பலவான், ஆனால் ராட்சசன் அல்ல. அவன் எப்படி ஒரு சிங்கத்தை வாயை கிழித்து அவன் கொல்ல முடியும்? ஒன்று, இவர்கள் ராட்சசர்களாக இருந்திருக்கலாம், அல்லது அந்த காலத்தில் சிங்கங்கள் மெலிந்து போயிருந்திருக்கலாம். ஏனால் இது அப்பொழுதுதான் சாத்தியமாகும். ஒரு சிங்கத்தினுடைய எடை ஏறக்குறைய 200 கிலோகிராம் உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாலசிங்கம் ஒரு சாதாரண தாவீதை, ஒரு மெய்ப்பனை வந்து அடையும் பொழுது அவன் எப்படி ஆட்டை போல கிழித்து விட முடியும்? ரகசியம் ஒன்றுதான். அது சிம்சோனாக இருந்தாலும் சரிதான், அது தாவீதாக இருந்தாலும் சரிதான், தங்களுடைய புய பலத்திலே, தங்களுடைய பலத்திலே நிச்சயமாக அந்த சிங்கத்தையோ அல்லது கரடியையோ இவர்கள் கொண்டிருக்க முடியாது. மாறாக ஒரே ஒரு காரணம்தான் அவர்களுக்கு பலமும் வல்லமையும் அந்த தைரியமும் கிடைத்ததற்கான காரணம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது எங்கு இருக்கிறது என்றால், நாம் சிம்சோனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம். அங்கே நியாயாதிபதிகளின் புத்தகம் 14வது அதிகாரத்தில் 6வது வசனம் அந்த ரகசியத்தை சொல்லுகிறது. என்ன ரகசியம் என்றால், அதனை பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினபடியினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இந்த சிம்சோனாக இருந்தாலும் அல்லது தாவீதாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய பலத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவி அவர்களுக்குள் இருந்தபடியால், பரிசுத்த ஆவியானவருடைய பலன் அவர்களுக்குள் இருந்தபடியால் சிங்கங்கள் சாதாரண ஆட்டுக்குட்டியை போல அவர்களுக்கு தென்பட்டது. கரடி ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டியை போல இருந்தது. அந்த பால சிங்கம், பலமான சிங்கம் எதிர்த்து வந்த போதிலும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து கிழித்து தூக்கி எறிந்தது போல தாவீதும் சரிதான், சிம்சோனும் சரிதான், தங்களுடைய வாழ்க்கையிலே சிங்கங்களை கொன்று போட்டான். அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய பலம் அவர்களுக்குள் இறங்கி இருந்தது. இதை நாம் அதிகமாக வாசிக்கும் பொழுது சகரியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று. எனக்கு பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே சில வேளைகளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே சிங்கம் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். கரடியை போன்ற வலுவான சோதனைகள் உங்களுக்கு வரலாம். சுகவீனங்கள் கூட வரலாம். இந்த புதிய வருடத்தை நான் பார்ப்பேனோ என்ற அவநம்பிக்கை உங்களுக்கு வரலாம். ஒரு பயம் உங்களுடைய உள்ளத்தை கவ்விக்கொள்ளலாம். ஆனால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அபிஷேகம், உங்களுக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த வேதனைகள் வந்தாலும், யார் உங்களுக்கு எதிர்த்து நின்றாலும் அவர்கள் எல்லோரையும் சமாளிப்பதற்கு பலனை தருவார். உங்களுடைய பலன் அல்ல, உங்களுடைய புய பலமும் அல்ல, உங்களுடைய ஞானமும் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய பலன், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிறபடினாலே கடந்த மாதங்கள் எப்படி நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சந்தித்தீர்களோ என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதத்திலே அந்த அபிஷேகத்தை நீங்கள் நம்பினால், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் சித்த வைத்து விரும்பினால்,
நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் உங்களை விடுதலையாக்குவது தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுக்கிற ஒரு அற்புதமான ஈவாக உங்களுக்கு இருக்கும். மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும், சிங்கம் போன்ற எதிரிகள் உங்களை தாக்கும்படியாக நின்றாலும் கவலைப்படாதிருங்கள், கலங்கி விடாதிருங்கள். தேவனுடைய ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களோடு இருக்கிறது. நான் 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இனி எதிர்காலத்திலே வரும் என்று அல்ல, இன்று உங்களுக்குள் அது இருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்கு இருக்கும் பொழுது, எப்படி தாவீதினிடத்தில் இருந்த பொழுது, சிம்சோனிடத்தில் இருந்த பொழுது, அந்த பாலசிங்கம், கெர்ச்சிக்கிற சிங்கம், பலமான சிங்கம் அவர்களுக்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியை போல தோன்றினதோ, இந்த மாதத்திலே, இந்த வாரத்திலே, இந்த நாளிலே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் சாதாரணமாக நீங்கள் சமாளிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அதை லகுவாக்கி உங்களுக்கு தருவார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தாங்கக்கூடாத சோதனையை ஆண்டவர் தருவதில்லை, நீங்கள் தாங்கக்கூடாத பாரத்தை அவர் உங்களுக்கு தருவதில்லை. எனக்கு பிரியமானவர்களே, சாத்தானும் உங்களை சோதிக்கத்தக்கதாக பயங்கரமான சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. வேண்டுமானால் நான் அதை வாசிக்கிறேன். நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த பிசாசானவன் சிங்கம் போல உங்களுக்கு முன்பதாக வந்து சுகவீனத்தை, பலவீனத்தை, தோல்வியை, பொருளாதார நெருக்கடிகளை, தேவையற்ற பயங்களை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அந்த போராட்டம் என்கிற சிங்கத்தை, அந்த சுகவீனம் என்கிற கரடியை கிழித்து ஆட்டுக்குட்டியை போல தூக்கி எறிவதற்கு இந்த மாதத்திலே அந்த அபிஷேகத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள். வேதம் சொல்லுகிறது, சாத்தானானவன் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று சொல்லி உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. வசனம் என்ன சொன்னாலும் சரிதான், மற்றவர்கள் எப்படிப்பட்ட கருத்துக்களை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டாலும் சரிதான், ஒரே ஒரு காரியத்தில் உங்களுடைய வாழ்க்கை நம்பிக்கையாய் இருக்கட்டும். எதுவென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்கு இருக்கிறது. தேவன் எனக்கு இருக்கிறபடினாலே யார் எனக்கு எதிராக நிற்பவன்? தேவன் எனக்குள் இருக்கிறபடினாலே எப்பேற்பட்ட கர்ச்சிக்கிற சிங்கங்கள் வந்தாலும் அவைகளை முறித்து போடுவதற்கு, கிழித்து போடுவதற்கு ஆண்டவர் அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதனால தான் அந்த சங்கீதம் 91:13வது வசனத்திலே நாம் பார்த்தோம், என்ன? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசற்பத்தையும் மிதித்து போடுவாய். எப்படி தாவீதுக்குள் இருந்த அந்த அபிஷேகம், சிம்சோனின் மேல் இருந்த அபிஷேகம் இன்று உங்களுக்குள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு ஒரு அருமையான நண்பர் ஒருவர் இருக்கிறார். அந்த நண்பர் வீட்டிலே ஒரு நாள் நான் ஜபத்திற்காக சென்றிருந்தேன். சென்ற பொழுதுதான் ஒரு அதிர்ச்சி தகவல் எனக்கு அவர்கள் கொடுத்தார்கள். என்னவென்றால், என்னுடைய அந்த அருமையான நண்பருக்கு கேன்சர். அவருடைய மனைவி கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். வேண்டாம் பாஸ்டர், எனக்கு இந்த நோய் இந்த குடும்பத்திற்கு வேண்டாம், என் பிள்ளைகளை அதை தாக்க வேண்டாம், என் கணவர் அதனால் மரிக்க வேண்டாம், தயவு செய்து உபவாசம் இருக்கும்படியாக சபைக்கும் சொல்லுங்கள், நாங்களும் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம், என் கணவர் சுகமாக வேண்டும் என்று.
எனக்கு மிகவும் சோர்ந்து போய், என் நல்ல நண்பர் திருச்சபையில எனக்கு அதிகமாக உதவி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு விசுவாசி. அப்பொழுது நான் கவலையோடு சோர்வோடு தேவனுடைய நாம மகிமை படும்படியாக நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, தயவுசெய்து இந்த மகனுக்கு உயிர் பிச்சையை தாரும், தயவுசெய்து இந்த மகனுக்கு தைரியத்தை தாரும், தயவுசெய்து உம்முடைய அபிஷேகம் இந்த மகனின் மேல் இருக்கட்டும் என்று. எல்லாம் முடிந்தது. நான் அந்த ஜபத்தை முடித்து விட்டு அவர்களுக்கு ஆறுதலாக வசனங்களை வாசித்து விட்டு புறப்பட்டேன். அப்பொழுது என்னுடைய நண்பர் மெதுவாக என்னிடத்தில் வந்து காதிலே மெதுவாக, அவருடைய மனைவிக்கு கூட கேட்கவில்லை, மெதுவாக ஒரு வார்த்தை சொன்னார். அது அவருக்கு பலமாக இருந்ததோ இல்லையோ, எனக்கு அது தைரியத்தையும் நம்பிக்கையும் தொடர்ந்து உபவாசத்தோடு கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படியான ஒரு ஊக்கத்தை எனக்கு தந்தது. என்னவென்றால் அவர் சொன்னார், பாஸ்டர் கவலைப்படாதீங்க, நான் சாக மாட்டேன். பல நேரங்களிலே நான் சிந்தித்தது உண்டு, எப்படி அங்கே ஒரு மூலையிலே மனைவி கதறி அழுது கொண்டிருக்க, கையிலே மெடிக்கல் டெஸ்ட் ரிசல்ட் இருக்கிறது, கேன்சர் அது முத்தி கொண்டு வருகிறது என்று. அப்படி இருந்தும் அவர் என் காதிலே சொல்வதற்கான, பாஸ்டர் கவலைப்படாதீங்க நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி அந்த வலிமை வந்தது, எப்படி அந்த நம்பிக்கை வந்தது, எப்படி அந்த பயம் அவருக்குள் இல்லாமல் இருந்தது. நான் புரிந்து கொண்டேன், ஒரே ஒரு உத்தரவுதான், நம்பிக்கைத்தான். அது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் இருந்த அபிஷேகம், அது உங்களுக்கும் இருக்கிறது. இந்த மாதம் அந்த அபிஷேகத்தின் அடிப்படையிலே, இந்த மாதம் அந்த அபிஷேகத்தின் பலனோடு கடப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எங்களுக்கு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகவே சிங்கம் போல கெர்ச்சிக்கிற சாத்தான் வந்தாலும், வலுசற்பத்தை போல ஆதாமையும் ஏவாளையும் சோதித்த அந்த பிசாசு வந்தாலும், ஆண்டவரே, நாங்கள் மிதித்து போடுவதற்கு எங்களுக்கு நீர் கால்களுக்கு பலநீர் தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அவர்களை சோர்ந்து போகும்படியாக, கவலைக்குள் ஆட்கொள்ளும்படியாக வருகிற எந்த சுகவீன பலவீனமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் எல்லாவற்றையும், எப்படி தாவீதும் சிம்சோனும் சிங்கம் பாலசிங்கம் கர்ச்சித்து வந்தாலும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டபடியால், ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை நினைத்து நாம் பெருமைப்படுகிறோம். அதே அபிஷேகத்தினாலே இன்றைக்கு வரக்கூடிய, இந்த மாதத்தில் வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளை இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே லகுவாக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்ய போகிறதற்காக நன்றி. அந்த நம்பிக்கையும் பலத்தையும் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.